பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோல வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட இருந்திருந்தேன். இன்னைக்கு என்ன அரோரா மௌன திவாகரை வெளியேற்றிட்டாங்களா, திவாகருக்கு என்ன பதில் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே ப்ரோமோல ஃபயரா இருக்கும்னு பார்த்தா அந்த ஃபயர் எல்லாம் புஷ்பானமா போயிருச்சு. அப்படியேப்பட்ட ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படி அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ பிக் பாஸ் ராஜாங்கம் டோஸ்க் 3வது டே தொடருது. ஸோ எந்த மாற்றங்களும் இல்லை. நேற்று இருந்த ராணியை தான் இன்னைக்கும் ராணியை அமைஞ்சிருக்காங்க. அந்த பக்கம் விக்கல்ஸ் தான், மாறவே இல்லை, அந்த மாற்றம்ல. இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுறாரு தர்பூஸ். அமைச்சரவையில் வந்து ஸோ மகாராணியே உன்னுடைய அறிவு கூர்மையும் கம்பீரத்தாலும் தர்பூஸ் கொடியை நிலைநாட்டியுள்ளார் அப்படின்னும் போது உடனே பார்வதி இப்படி ஒரு ஆக்ஷன்ஸை காட்டுறாங்க. ஸோ எதிரி நாட்டு மன்னரை பார்த்து எகத்தாளமாக சிரிக்கத்தான் தோன்றுகிறது அப்படின்னா மாதிரி சிரிச்சு அவங்கள வெறுப்பேற்றுறாரு. ஓ, இதுதான் உங்களுடைய சிரிப்போ, இதுதான் எகத்தாளம் என்பதை நீங்கள் சொன்னிதான் எங்களுக்கே தெரிகிறது, அந்த அளவுக்கு தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எதிரில இருந்து விக்கல்ஸும் கானாவும் கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பாட்டு பாடி அவங்கள வெறுப்பேற்றுறாராம், கடுப்பேற்றுறாராம், அவங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்களாமா. இன்னொரு பக்கம் வினோத் என்ன பண்றாரு, வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறு எரிய வைக்கும் நபர்கள் வந்து மிருக ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றார். ஓகே, அந்த ஒரு பாட்டை பாடுறார். இன்னொரு பக்கம் அப்படியே கேட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் இதை நடந்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த ப்ரோமோல காட்டிருக்காங்க. நான் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருந்தேன். அந்த ப்ரோமோ 1ல வேற மாதிரி பல சம்பவங்கள் வரும், திருப்பங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி. நான் இல்லை, நீங்க நான் பிக் பாஸும் அதை பிளான் பண்ணி தான் இந்த டேவை திரும்ப அதே ராஜாங்கத்தை வச்சிருந்தார். இல்லைன்னா நேத்தா மாதிரி கானா வினோத் திவாகர் ஸ்வாப் பண்ணி பார்வதி மற்றும் விக்கல் சுக்கிரம் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதுல ஏன் இப்போ இன்னைக்கு கண்டினியூட்டி கொடுக்கணும்? இல்லைன்னா புது 2 ராஜாவை மாற்றி விட்டுருக்கலாம், ராணியை மாற்றி விட்டுருக்கலாம்ல. ஏன்னா நேற்று நைட்டே வந்து திவாகரோட பிரச்சனை பெருசாயிடுச்சு. சரி ஓகே, நாளைக்கு அதை பண்ணி விட்டா நாளைக்கு அந்த பிரச்சனை வெடிக்கும், அந்த ஜெயிலு இது எல்லாத்தையும் பயன்படுத்திட்டான், ஒரு கம்ப்ளீட் இதுவாக போகும் அப்படின்றதான் பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணி திரும்பவும் இதை கொடுத்தது. ஆனால் இங்கே என்ன, அதில் யார் சொதப்புனது யார் குழப்புனதுன்னு தெரில. ஏன்னா ராணியை போயிட்டு ஏய் அப்படின்றது பேசினது திவாகர் தவறு. அதை பேசிவிட்டு இதுக்கு எதிராக பல விஷயங்கள் பண்ணிட்டு அதில் ராஜமாதாவையும் அடிக்கணும் ஜெயிலில், அரோராவையும் ஜெயிலில் அடிக்கணும், திவாகரையும் ஜெயிலில் அடிக்கணுன்ற மாதிரி ஒரு இது வச்சுட்டு சாரி கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து தப்பு. அது என்ன ஐராரிக்கி ராஜாங்கம் எப்படி செயல்படும், எந்த ரீதியில் இருக்கும் அப்படின்றது தெரில. இதை யார் விட்டு கொடுத்தா? அரோரா விட்டு கொடுத்துட்டாங்களா, இல்லை திவாகர் மன்னிப்பு கேட்டாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அவர் சொன்னபடியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திவாகர் நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன், என்ன ஆனாலும் சரி, நான் எத்தனை பேர் வந்தாலும் சரி, 1000 பேரை எதிர்த்து நின்னாலும் நம்ம அதுக்கு எதிராக நின்று போராடுவேன், கடைசி வரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவர் இருந்தார். நைட்டும் எல்லாருக்கிட்டையும் அப்படிதான் பேசிட்டு இருந்தார். குற்றம் எல்லாம் அரோரா மேலேயும் ராஜா மாதா மேலேயும் தான் குற்றம் இருக்கிறது, என் மேல் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரிஜிஸ்டரும் பண்ணிட்டு இருந்தார், பதிவுமே பண்ணிட்டு இருந்தார். கேமரா முன்னாடி போயிட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேசியிருப்பாரு. அதில் நீங்கள் கேமரா திரும்பி இப்படி நின்னதே பார்த்துருப்பீங்க. எபிசோடில் கேமரா இப்படி திரும்பிச்சு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் கேமரா முன்னாடி பதிவு பண்ணிட்டு அவர் ஹீரோ மெட்டீரியலான இமேஜை டேமேஜ் பண்ணுறாங்க, இதனால எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது தெரியுமா, மக்களே பார்த்து ஓட்டு போடுங்கள், மக்களே பார்த்து ஓட்டு போட்டு அவர்களை வெளியேற்றுங்கள் அப்படின்ற பயங்கரமான டிஸ்கஷன்லாம் நேற்று கேமரா முன்னாடி பண்ணிட்டு இருந்தார். அதுவும் பர்டிகுலர் கேமராவுக்கு ஒரு ரீசன் சொன்னார் பாருங்க. இந்த கேமரால ஏன் பதிவு பண்ணுறேன்னா, இந்த கேமராவில் பதிவு பண்ணால் தான் எல்லாருக்கும் போய் சேருமா, இதுதான் மெயின் கேமரா. ஸோ அந்த மெயின் கேமராவில் பதிவு பண்ணால் தான் எல்லாருக்கும் இது பண்ணுவோன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துன்னு போய் அங்கே கேமரா முன்னாடி சொல்லிட்டார். முதல்ல டாஸ்க்கை பார்க்காம டாஸ்கில் பர்சனல் எடுத்துன்னு வந்து இவர் எடுத்துன்னு வந்து இவ்வளோ விஷயத்த பேசிட்டு அடுத்தவங்க மேலே தப்புன்ற மாதிரி அடுத்தவங்க மேலே பழிய போகிறது தான் பெருந்தப்பாக இருக்குது. ஓகேவா? அதில் நான் நேற்று பார்த்த வரைக்குமே அரோரா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சாரி கேட்டால் தான் உள்ளே விடுவேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி நேற்று நைட்டு வியானா கிட்ட பேசும்போதும் அந்த கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அரோரா மாற்றிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு டாஸ்க்கை பார்க்கணும். அதை விட்டு ஏய் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறதும் இருக்கட்டும், அங்கே இளவரசிக்கு எதிராக வாய்ஸ் ரைஸே ஆகக்கூடாது, அதை ரைஸ் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கேற்ற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும். அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா, என்ன பண்ணாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலான்னு எதிர்பார்ப்போட வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தேங்க. கடைசியில் ஒரு பயங்கரமாக இருக்கும் வேற மாதிரின்னு பார்த்தா எல்லாம் புஷ்பான மாதிரி அப்படியே புஷ்ஷுன்னு இறங்கிச்சு.
என்னையா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுல யார் வந்து அந்த வேலை பார்த்தாங்க, கூல் டவுன் பண்ணாங்கன்றது தான் எனக்கு தெரில. மேபி அரோரா தான் அந்த சீரீஸை எடுத்துக்காம சரி போனா போது விட்டுறலான்ற மாதிரி அரோரா எடுத்து விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அப்ப இன்னைக்கும் பெருசா கண்டென்ட் இருக்காது போல இருக்கு. பெருசா சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது நடந்தா தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கடைசியில இதையுமே நடந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ மூடி மறைச்சு தண்ணி ஊற்றி அணைச்சிட்டா என்னையா சொல்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல திவாகர் மற்றும் இவரோட ரிவால்ரி தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.